பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த மேட்ச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்ல ட்ரேட் ஆகக்கூடிய மேட்ச்சு, ஒரு ஜாக்பாட் மேட்ச்சு, ஷூர் ஷாட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியே கூட சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா ஸ்ரீலங்காவுடைய பொசிஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்தளவுக்கு இன்றைக்கி மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 6-6, அதாவது இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் ஸ்ரீலங்கா வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டம் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் டாமினேட்டட் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 170+ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 பவுலர்ஸ் வந்து 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1 பேட்ஸ்மேன் வந்து 70+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவு கடைசி ஆர்டம் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி இருக்க டீம் தோக்கிற மாதிரி போகும், தோக்கிற மாதிரி இருக்க டீம் ஜெயிக்கிற மாதிரி போகும். அதை தாண்டியும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர் வந்து என்னடா இது இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் விசித்திரமாக ஒரு வித்தியாசமாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே மாறி நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மேட்ச்